டோஹாவிலிருந்து பிரான்சின் பாரிஸ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தில் திடீரென்று சுகவீனமடைந்த இலங்கை பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். பிரான்சில் தங்கியிருந்த 81 வயதுடைய இலங்கை பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது, ஹட்டார் ஏர்வேஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் பயணித்த மேற்படி பெண்ணுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஈராக்கில் உள்ள ஏர்ஃபில் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. முன் அறிவிப்புகளின்படி மருத்துவ குழுக்களும் விமான நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஏர்ஃபிலில் உள்ள இலங்கை துணை தூதரகம் இது தொடர்பாக பிரான்ஸ் பிரஜையான அவரது மகனுக்கு தெரிவிக்க ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் உடலை பிரான்சுக்கு கொண்டு செல்ல தேவையான ஏற்பாடுகளை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை பிறந்து 3 மாதங்களே நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளது. பன்னாலை தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த பங்கஜன் சிரீதிகன் என்கின்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த குழந்தைக்கு கடந்த 24ஆம் தேதி காய்ச்சல், இருமல், சளி என்பன ஏற்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து அதற்கு சிகிச்சை வழங்குவதற்காக குழந்தையின் பெற்றோர் குழந்தையினை தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் குறித்த குழந்தைக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்ட வேளை மேலதிக சிகிச்சைக்காக நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்ட நிலையில் இருதய செயலிழப்பு காரணமாக குழந்தை உயிரிழந்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.